ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து வரலட்சுமி பூஜா வீடியோஸ் எல்லாம் வந்து இனிமே வரும் பாருங்க. நல்லபடியா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. காலையில இருந்து பிரசாதம் எல்லாம் செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. வேணும், எப்படி இருந்துச்சு பிரசாதம்? சூப்பரா இருந்துச்சா? தெரியல. ஓகே ஓகே. ஆமாம், நேற்று வியாழக்கிழமை நார்மலாக ஃபாஸ்டிங். இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்புனால இப்போ இன்னைக்கும் ஃபாஸ்ட்டு. 2 டேஸாக ஃபாஸ்டிங்னால நல்லா டயர்டாக இருக்குது. நான் பிரசாதம் வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க மாட்டோம் இல்லையா, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. பசங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க தான் ஒரு திருப்தியாக இருந்துச்சு. பூஜை நல்லா முடிஞ்சிருச்சு. வீடியோஸ்லாம் வரும் பாருங்கள். யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி வரலட்சுமி நோம்பு கும்பிட்டீங்க, எத்தனை பேர் ஃபாஸ்ட் இருந்து எத்தனை பிரசாதம் பண்ணுனீங்க? நான் 9 பிரசாதம் பண்ணினேன். நான் இதோட வந்து நான் வரலட்சுமி நோம்பு வந்து இந்த வீட்டில் வந்து 3 தடவை ஆயிடுச்சு. மொத்தம் நான் இது 7வது வரலட்சுமி நோம்பு என்னுடையது. ஆமாம், 7வது வரலட்சுமி நோம்பு. 7 வருஷமாகவும் வந்து நான் உட்கார்ந்து பேசுகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆமாம், 7 வருஷமாக வந்து நான் 9 பிரசாதம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் வந்து ஆக்சுவலி வந்து சில டைமில் வந்து வரலட்சுமி நோம்பு நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம சில வேண்டுதல் வைப்போம். இந்த தடவை வேண்டுதல், போன தடவை வேண்டுதல் வச்சுருந்தேன். நான் வச்சுருந்தது நல்லபடியாக வந்து நடந்தது. அதனால் வந்து ஒரு 19 பேருக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன். அதே மாதிரி வந்து அம்மா தாய் நடத்தி கொடுத்தாங்க. இந்த தடவையும் வந்து வாங்கி 19 பேருக்கு கொடுத்துச்சு. அதே போல் வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்தேன் ஃபஸ்ட்டு நோன்பு. கொரோனாவுக்கு முன்னாடி நோன்பு முதல் நான் எடுத்துட்டு அப்போ வந்து எனக்கு நல்லபடியாக வீடு அமையணும் அப்படின்னு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். நல்லபடியாக அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் தடவை வந்து நடந்துச்சு. ஆனால் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கொரோனானால ட்ரெஸ்ஸு கூட எடுக்க முடியல. அதனால் வந்து நான் வந்து யாருக்கும் நான் வச்சு நேர்த்திக்கடன் செய்யலை. 3வது வருஷம் வந்து நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலையே நான் வந்து நேர்த்திக்கடன் வந்து செலுத்தி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து செகண்ட் டைம் மீன் 2வது தடவையாக வந்து இந்த தடவையும் புடவை எடுத்து கொடுத்தேன். நல்லபடியாக பூஜை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய காஸ்டியூம் தான். பசங்களாம் வந்து காட்டுமா பாருங்க. சாரி, இது முன்னாடி ஒரு சாரிக்கு தச்சிருந்த ப்ளவுஸு, அதையே போட்டுக்கிட்டாச்சு. ஆமாம், எனக்கு பிடிச்ச கலர். ஆமாம், ஆரஞ்சு. இது என்ன கலர் சொல்லுவாங்க? கிரீனா? ஆமாம், டார்ட் ஐஸ்கிரீம். அதோட ரொம்ப முக்கியம், இந்த ஊர்ல மல்லிப்பூ கிடைக்காது. நான் மல்லிப்பூ வந்து நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து எதுவும் மழை பெஞ்சு அது நல்லா வரலைன்னு சொன்னாங்க. அதனால வந்து இந்த பிச்சு பூ தான் கிடச்சி. இந்த நான் வச்சிருக்கிறது மட்டும் எவ்வளோ தெரியுமா? 250 ருபீஸ். இது மட்டும் வேணும் 250 ரூபா. மாலை 350. ரோஸ் இது லோட்டஸ் வந்து நம்ம லட்சுமி பூஜா கேட்டிருந்தேன். லோட்டஸ் வந்து லோட்டஸாக வரல, எல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து வந்துருந்துச்சு. நான் தானே ஃபோன் பண்ணி பைசா பே பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். ஆமாம், ஓகே. சாப்பாடு எல்லாம் நல்லபடியாக செஞ்சாச்சு. இட்லி தீர்ந்துருச்சு, உளுந்த வடை தீர்ந்துருச்சு, லெமன் ரைஸ் தீர்ந்துருச்சு. கொஞ்சம் புளி சாதம் 2 பாக்ஸில் இருந்தது புளி சாதம், சரியா? அதனால நிறைய பேர் என்னன்னா சாதம் பத்தலைன்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பாக்ஸில் இருந்தது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பாக்ஸ் புளி சாதம் மிஞ்சி இருக்குது. ஓகே, அது நாளைக்கே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வரும், நான் இது பண்ணுறேன். நிறைய எடுக்கலை, எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். விரதம் வேணா இருக்கும். நான் தான் சொன்னேன் உண்ணாவிரதம் தான், அதெல்லாம் கிடையாது. தீவிரமா போராடணும். இது ஒண்ணுதான் மிச்சம். ஆசீர்வாதம் பண்ணிட்டு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க டாக்டர். உண்ணாவிரதம் யாரு பிரச்சனை கம்மி என்ன கண்ணு நேரத்துக்கு வரல. கட்டாதான் தேசி கட்டாதான் கரெக்டாக கொண்டு வரணும். எங்களை எமர்ஜென்சி நியூஸில் பொம்மை பொம்மை பார்க்கிறேன் இல்லை போன அப்படிதான் இல்லை. எய்ம்ஸ் கம்மி தானே செக்யூரிட்டிலாம் பண்ணுறோம். 5 எம்எஸ் பாவன்றீங்க. 5 எம்எஸ் கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. கேஷுவாலிட்டிலாம் கொஞ்சம் உயிரை பணம் வச்சு
எதுக்குடா இது வேண்டா இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. ஹலோ நிறைய பேச வேண்டியது. நான் பேசுறேன். ஏன்டா இவ்வளவு கூச்சப்படுறேன்? கூச்சப்பட நான் கூச்சப்படல. நான் எங்க பேசுறேன் தெரியாதா? தூக்க முடியல, கையை வலி. இங்க இன்னொன்னு போன் தெரியுது இல்ல, போன்ல பாத்துக்கோ. இப்போதான் இது வலிச்சு சரியாயிருக்கு. நம்ம மிரர்ல நம்ம போயிடி சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலி இங்கே நிறையா பசங்க வந்து நிறையா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு. இதோடு இல்லை, இந்த வீடியோ இன்னும் நிறையா இருக்குது. ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, இதுவே 7 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சா, அதனால் நிறையா போணுச்சுன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது இல்லையா, அதனால் பார்ட்டாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துடுச்சு. ஆனால் இருந்தாலும் வியூஸும் சரி நிறையா போகிறதில்ல. நிறையா பேர் வந்து இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இது பார்ட் 1. இனிமேல் அடுத்த வீடியோஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா இருக்கு. என்னடா கட்டதுல வேணா பிரச்சனை. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய், how are you? ஏதாவது ஒரு பெரிய வேலையை